தொடர்பாக அமைந்திருக்கின்றன. அந்த வகையிலே இந்த நிகழ்விற்கு வருகிறதற்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். இன்று மாலை இந்த நூல் அறிமுகங்கள் குறிப்பாக பாட்டி சொன்ன கதைகள் வள்ளியம்மை சுப்பிரமணியம் அவர்கள் எழுதிய பாட்டி சொன்ன கதைகள் என்ற சிறுவர் கதைகள் நூல் அறிமுகங்கள் அவர்களுடைய சுப்பிரமணியம் என்ற சக்திகளை ஊடக மாணவர்களால் இங்கே மேற்கொள்ளப்பட இருக்கின்றது. இந்த வகையிலே இந்த நிகழ்வு நூல் அறிமுக நிகழ்வு முடிவுற்றதும் நிறைவுற்றதும் இந்த அறையிலே 2 நாடகங்கள் மாவை நித்யானந்தன் அவர்களுடைய எழுத்துருவிலே சன் நாடக குழுவின் தயாரிப்பில் ஆசிரியர் கணேசராஜா அவர்களுடைய வெளியாங்கிலே உருவான முட்டை என்ற நாடகம் கணேசராஜா அவர்களுடைய எழுத்துரு வெளியாங்கில் உருவான ஆட்டுக்குடி என்ற இன்னொரு நகைச்சுவை நாடகமும் இங்கே அரங்கிலே இந்த நிகழ்வு 3 அறிமுகங்களின் விளம்பரம் இருக்கின்றது. அந்த நிகழ்வுகளையும் கண்டு அன்போடு கேட்டுக்கொள்வதோடு நாளை காலை 9 மணியிலிருந்து மாலை 5 மணி வரைக்கும் இந்த புத்தக கண்காட்சி நடப்படும். பிள்ளைகள் வருகை வந்து புத்தகங்களை வாசிக்க முடியும். எடுத்து வாசித்து விட்டு செல்லலாம். விரும்பியவர்கள் அவற்றை கொள்வனவு செய்யவும் முடியும். 10% விலைக்கல்விலே இன்னொரு புத்தகத்தையும் கொள்வனவு செய்ய முடியும் என்ற தகவலை சொல்லிக்கிறோம். 27வது புத்தக அரங்க விழாவை தேசிய கலையிலக்கிய பேரவை வைத்தீஸ்வரா கல்லூரியிலே நேற்றும் இன்றும் நாளையும் நடாத்தி கொண்டிருக்கிறது. தேசிய கலையிலக்கிய பேரவையுடைய 50வது ஆண்டு 2023ஆம் ஆண்டு நிறைவு பெற்றது. இந்த புத்தக அரங்க விழாக்களை வடக்கு மாகாணத்தின் பல்வேறு கிராமங்கள் தோறும் நடாத்தி வாசிப்பு பண்பாட்டை வளர்க்க வேண்டும், அரங்க பண்பாட்டை கிராமங்களுக்கு மீண்டும் புத்துயிர்ப்போடு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டு கிளிநொச்சி, தர்மபுரம், கொடக்கம், சுழிபுரம் வரைக்கும் வடமாகாணத்தின் பல்வேறு பாடசாலைகளிலே 26 நிகழ்வுகள் இதுவரை இடம்பெற்று நிறைவேற்றிருக்கிறது. இன்று 27வது நிகழ்வின் 2ஆம் நாள் நிகழ்வை நாங்கள் கலந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே இன்றைய நிகழ்வுகள் தலைமை தாங்கி இந்த வள்ளியம்மை சுப்பிரமணியம் அவர்களுடைய பாட்டி சொன்ன கதைகள் நூல் அறிமுக நிகழ்வை நடாத்துவதற்காக தேசிய கலையிலக்கிய பேரவையின் மூத்த உறுப்பினரும் வவுனியா மற்றும் தர்கா நகர் கல்வியியல் கல்லூரிகளின் ஓய்வு நிலை விரிவுரையாளரும் கலை இலக்கிய செயற்பாடுகளிலே எழுத்தாளராகவும் மிக முக்கியமாக ஆய்வாளராகவும் அதிகூடிய கவனத்தை அரசியல் ஆய்வுகளிலே செலுத்திக் கொண்டிருக்கிற எங்களுடைய கலாநிதி ரவீந்திரன் அவர்கள் இன்று இந்த நிகழ்வுகளுக்கு தலைமை தாங்கி நடத்த இருக்கின்றார். இந்த வகையிலே அவரை தலைமை உரையாக்கி இந்த நிகழ்வுகளை தொடர்ந்து நடாத்துமாறு இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். பொதுவாக இந்த நிகழ்ச்சியினுடைய தொகுப்பாளராக அறியத்தரும் தனுஜன் அவர்கள் சொன்னது போல நேற்று எவ்வாறு சிறுவர்கள் சார்ந்து மாணவர்கள் சார்ந்த விடயங்கள் அதிகமாக இடம்பெற்றனவோ அதுபோல இன்றைக்கும் அத்தகைய ஒரு நிகழ்வு வழக்கமாக நூல் அறிமுகங்கள் ஒரு நூல் வெளியிடப்படுவதாக இடம்பெறா அல்லது 3-4 நூல்களை அறிமுகப்படுத்துவதாக இடம்பெற்று வந்திருக்கின்றன. இந்த 27 புத்தக பண்பாட்டு புத்தக கண்காட்சி நிகழ்வுகள் இன்றைக்கு தனி ஒரு நூல் இதோ நூல் அறிமுகம் என்ற போதிலும் கொஞ்சம் வித்தியாசம். வழக்கமாக ஒரு நூல் அறிமுகம் என்பதை அந்த நூல் சார்ந்து ஒரு திறனாய்வாளர் அல்லது ஒரு வாசகர் அறிமுகப்படுத்துவதாக அமைந்திருந்தனர். இன்றைக்கு வாசகர்கள் தான்
இந்த நூல் அறிமுகத்தை செய்கிறார்கள். இந்த வாசகர்கள் கொஞ்சம் வித்தியாசம். வழக்கமாக வாசகர்கள் வயது முதிர்ந்தவர்களாக அல்லது ஓரளவு இளைஞர்களாக இருந்தாலும் ஒரு பட்டப்படிப்புகள் வரைக்கும் வந்திருக்கக்கூடியவர்கள் தான் இது போன்ற அறிமுக நிகழ்வுகளில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு மாணவர்கள் இந்த அறிமுகத்தை செய்கின்றார்கள். இந்த மாணவர்கள் வெறுமனே இந்த புத்தகத்தை வாசித்தார்கள், ரசித்தார்கள் என்பதனால் மட்டும் இதை அறிமுகப்படுத்த வரவில்லை. பாட்டி சொன்ன கதைகள் நூலாசிரியர் வள்ளியம்மை சுப்பிரமணியம் அவர்களிடம் அந்த பாட்டி சொன்ன கதையை நேரடியாக கேட்டு வளர்ந்தவர். அவர்கள் சிறுமிகளாக இந்த காலத்தில் இருந்து அந்த பாட்டியிடம் கல்வி கற்றார்கள். அந்த கல்வி என்பது கதை சொல்லல் ஊடாகவும் வளர்ந்தோம். வள்ளியம்மை சுப்பிரமணியம் என்பவர் இதே வைத்தீஸ்வரா கல்லூரியில் தன்னுடைய பண்டிதர் வகுப்பு கல்வியை பெற்று அவர் பண்டிதராக கற்றுக்கொண்டிருக்கிற காலங்களில் தொழில் சார்ந்து அவருடைய நெசவாசிரியாக சென்றடைந்தார். நேரடியாக கிராம மக்களோடு அவருடைய தொழில் திறன் விருத்தி சார்ந்து இயங்குவதற்குரிய களம் என்கிற வகையில் ஒரு பாடசாலை ஆசிரியராக சென்றதை விடவும் நெசவு ஆசிரியராக இருப்பது மிகச்சிறந்தது என்று நெசவு தொழிலை தேர்வு செய்த சூழலில் அந்த தொழில் சார்ந்து தனது நேரங்கள் அதிகம் செலவிட வேண்டி இருந்தது. அதே காலத்தில் திருமணம் செய்ய வேண்டி வந்த காரணமும் எல்லாம் இணைந்து பால பண்டிதர் படிப்போடு அவர் பண்டிதர் பட்டத்துக்கான இறுதி பரீட்சையில் ஈடுபட முடியாமல் போயிருந்தார். ஆனால் அந்த பால பண்டிதர் படிப்பு காலம் இதே வைத்தீஸ்வரா கல்லூரியில் நடைபெற்றிருந்தது. அவருடைய ஒரு மிக பிரதானமான எல்லோரும் நன்கு அறிந்த ஒரு நூல் ஒரு கம்யூனிஸ்ட் இணையர் வாழ்வின் சந்திப்புகள். அந்த வாழ்வின் சந்திப்புகள்ல நான் இந்த பண்டிதர் வகுப்பு கற்கையை செய்த போது எத்தகைய விழாக்களை சந்திக்க நேர்ந்தது. அதனால் அந்த பண்டிதர் பாடத்தை என்னால் முடிக்க முடியவில்லை என்று ஆதங்கப்பட்டது இருந்தது பார்த்தேன். ஆனால் முழுதாக அந்த பண்டிதர் பட்டத்தை பெற்றவர்களை விடவும் ஒரு பண்டிதருக்குரிய செய்நேர்த்தியோடு பல கவிதைகளை வழங்கியவர். பல்வேறு கோயில் மலர்களுக்காக இருந்தாலும் சரி, அல்லது ஒருவருடைய கல்வெட்டாக இருந்தாலும் சரி, அவ்வாறு பல்வேறு நிகழ்வுக்கான கவிதைகளை ஒரு பண்டிதருக்குரிய ஆற்றலோடு முழுமைப்பட்ட ஒரு பண்டிதருக்குரிய ஆற்றலோடு வெளிப்படுத்தி வந்தார். அந்த காரணத்தினால ஒரு 3 வருடங்களுக்கு முன்னர் மேற்கு பிரதேசம் பண்டிதருக்குரிய முழுமைப்பட்ட ஒரு கௌரவிப்பை அவருக்கு வழங்கியிருந்தார். பின்னர் யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் கூட அதே போன்று அந்த பல்கலைக்கழக மட்டத்துக்குரிய ஒரு கௌரவிப்பை அவருக்கு செய்திருந்தார். இந்த வகையில் ஒரு பண்டிதர் பொதுவாக பண்டிதத்தனமான பண்டிதர் தனத்தோடு எழுதப்பட்ட எழுத்துகள் என்று சொல்லப்படுபவை சாதாரணமாக எல்லோரும் புரிந்து கொள்ளக்கூடியவையாக இருப்பதில்லை. அவ்வாறு இல்லாமல் மிக இலகுவான நடையில் எவரும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒன்றாகத்தான் அவருடைய நாங்கள் சொன்ன கம்யூனிஸ்ட் இணையர் வாழ்வின் சந்திப்புகள் என்ற நூல் இடம்பெற்றிருந்தது. இன்னொரு நூலாக இன்று நாங்கள் அறிமுகப்படுத்துகின்ற இந்த பாட்டி சொன்ன கதைகள், அது இன்னும் மிக இலவாக சிறு வயது மாணவர்கள் வாசித்து ரசிக்கக்கூடிய நடையில் எழுதப்பட்டது. ஒரு கதை சொல்லுவது போலவே அது அமையக்கூடிய. இன்னொன்று அதுவும் மாணவர்களுக்காக எழுதப்பட்ட இதிகாச புராண இலக்கிய பாத்திரங்களை மையப்படுத்தி இன்றைய மாணவர்களுக்கு சிறுவர்களுக்கு
எழுதப்பட்ட இதிகாச புராண கதைகள் என்கிற ஒரு நூல் இப்போது அச்சில் இருக்கிறது. அது ஒரு வர்ண படங்களோடு வெளிவர இருக்கின்ற ஒரு நூல். மிக விரைவில் அது வெளிவரும். அது இன்னொரு பரிமாணத்தில் இந்த பாட்டி சொன்ன கதைகள், இந்த பஞ்சதந்திர கதைகள் அல்லது அண்மை காலங்களில் நடந்த சில சம்பவங்கள் போன்றவற்றின் ஊடாக உயர் விழுமியங்களை மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பனவா ஒரு போதனை என்பதை கடந்து அவர்கள் ஏற்கத்தக்க வாழ்க்கை நெறிமுறை என்கிற ஒன்றாக எழுதப்பட்ட கதைகள் பாட்டி சொன்ன இதிகாச புராண கதைகள் ஏற்கனவே சொல்லப்பட்டவை. ஆனால் அவற்றை இன்றைய சிறார்களுக்கு இன்றைய இற்றைப்படுத்தல் அப்டேட் பண்ணி இன்றைக்குரியதாக அந்த கதைகள் அவரால் எழுதப்பட்டிருக்கின்றன. பேராசிரியர் அரசு சென்னை பல்கலைக்கழகத்தில் மிகப்பெரிய சாதனைகளை செய்த ஒரு பேராசிரியர் அரசு அவர் அந்த நூலுக்கு இதிகாச புராண கதைகள் நூலுக்கு ஒரு முன்னுரை எழுதி அந்த வகையில் அந்த ஒரு ஆளுமை பற்றி ஆளுமையினுடைய நூலை ஒருவன் அந்த நூலை வாசித்தது மட்டுமன்றி அந்த நூலுக்குரிய விடயங்கள் அல்லது அதை விடவும் பரந்த தளங்களில் அந்த விடயங்களை கேட்டறிந்த மாணவிகள் பேத்திகள் அவருடைய பேத்திகள் இன்றைக்கு வந்து அறிமுகப்படுத்த இருக்கிறார். இந்த பாட்டி சொன்ன கதைகள் ஏன் அவசியம் என்ற ஒரு கேள்வி வரலாம் இல்லை. ஏன்னா காலம் கடந்து போன விஷயம் இவை இன்றைக்கு நவீன முறையில பல விடயங்கள் வந்து கொண்டிருக்கு. இதெல்லாம் வந்து கொண்டிருக்கையில இந்த பழைய பாணியில இந்த விஷயம் பேசப்பட வருமா? பாட்டி சொன்ன கதையாக இன்றைக்கு பாட்டி சந்திரன்ல இருந்து பட சொல்லி கொண்டிருப்பார். சந்தனை கட்டி பார்த்து படுகிறீங்க. சந்தன அவ்வையார் பட சொல்றா இந்த பாட்டி படுது. பாட்டி பாடுங்க பாட்டு. அதே இப்போ மாணவர்கள் என்ன பாடுறது சந்திரனை பாடுறது கட்டண பாடு. ஏன்னா இதை விட சந்திரனை பாடுறது கூட நேரமில்லாத வகையில நாங்கள் மாணவர்களை இருந்து ஆக்கி வைக்கிறோம். எங்களுடைய கல்வி மாணவர்கள தவறு இல்லை. இப்ப இருக்கிற சமூக முறை, இன்றைய கல்வி நிலை, இன்றைய அரசியல் எதிர்ப்பு என்பன முழு சமூகத்தையும் நாசப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். அதனுடைய ஒரு வழிபாடு மாணவர்களும் இயற்கையாக ரசிக்க தெரியாதவர்களாக வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். பாடங்களுக்கும் அது இருக்கு. நீங்கள் நடந்து போய்கொள்ள இதையெல்லாம் அவதானித்தீர்கள். பாடங்களுக்குள்ள இருக்கு. நாங்கள் மாணவர்களை கேட்கிற போது மாணவர்கள் கேட்பாங்க. பல விஷயங்களை பார்த்து கொண்டு செல்வோம். ஆனால் அது எங்களுடைய அவதானத்துக்குரியதாக வருவதில்லை. பார்க்கிறது வேறு, அதை அவதானித்து உள்ளெடுக்கிறது என்பது வேறு. அந்த காலத்துல நாங்கள் சந்திரனில் பாட்டி படை சுட்டு கொண்டிருக்கிறார் என்றதை சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். நாங்கள் சொல்லி. ஆனால் இப்போது உள்ள மாணவர்களுக்கு அது தெரியாது. சந்திரனில் ஒரு பாட்டி குனி கொண்டு இருக்கிறார்கள் கூட நாளில் சந்திரனை பார்த்தா தெரியும். ஒரு பாட்டி படை சுட்டு கொண்டு இருப்பார். அப்ப அந்த பாட்டி வடை சுட்ட கதை அது பிள்ளைகளை சொல்றாங்க. அது எப்படி இப்ப பார்க்கப்படுது என்ற விஷயங்கள் அது சார்ந்து பல கதைகளை நிறைவாண்டு அடுத்தது நீ என்ன ஏமாந்த நெஞ்சியாண்டு அந்த வடைய காலுக்கு எடுத்து விட்டு நாகம் பாடின கதை வரைக்கும் இருக்கு. அல்ல இந்த ஏமாற்று என்பது வேண்டாம், களவெடுக்க வேண்டாம், நான் உனக்கு உறவு கொண்டு வந்ததாரன், நீ எனக்கு வடதாரன்னு காலம் கேட்டது என்ற மாதிரியான இந்த கதைகள். அப்ப இந்த நவீன பாணியில இது போன்ற பலது நடந்து கொண்டிருக்கக்குள்ள பழைய பாணி கதை சொல்தல் அவசியமா? அந்த பழைய பாணிக்கு உள்ளாலே புதிய விழுமியங்கள் தான் பேசப்படும். இன்றைக்கு எதிர்காலத்துக்கு தேவைப்படுகிற விழுமியங்கள். இப்போ எங்களுடைய இலக்கணத்தில் கூட இலக்கணம் என்றது ஏற்கனவே வடிவமைக்கப்பட்ட முறையில இலக்கியம் இருக்க வேணும் என்றதுக்கான கட்டிறக்கமான ஒரு அமைப்பு.
அந்த இலக்கணம் கூட சொல்லும். பழையன கழிதலும் புதியன புகுதலும். அப்ப புதியன புகும் போது இலக்கணம் சொன்ன கட்டமைப்பை உறுதி கொண்டு வரலாம். அதான் புதிய வலுவ அல்ல, குற்றம் அல்ல, காலத்தின் போல. காலம் மாறுகிற போது அதை மாறிக்கொண்டுதான் இருக்கும். அப்ப இந்த மாற்றங்களை நிராகரிப்பது அல்ல சமம். அதே நம்ம அப்படி சொல்லப்பட்டதுன்னு சொன்னால் மாற்றத்தை ஏற்க முடியாதவர்களாக, புதிய மாற்றங்களை ஏற்க மனம் உடன்தராதவர்களாக இருக்கும். ட்ரெயின் முதல் ஓட தொடங்கின பொழுது இப்போது நாங்கள் ட்ரெயின் என்று வரவேற்ற மாதிரி அந்த காலத்தில் வரவேற்க இல்லை. அதுக்கு எதிராக கேண்டறிந்து அதை நிறுத்தலாம் என்ற அறிவோடு செயல்பட்ட சமூகம் தான் உலகம் முழுவதில்லை. இது வேண்டாம், இப்படி ஒரு ராட்சத பாவனம் வேண்டாம் என்று எதிர்த்தவர்களாகத்தான் மனிதர்கள் இருந்தார். மாற்றத்தை ஏற்க முடியாதவர்களாக இருந்தார்கள். அதனாலதான் நான் சொல்ல வேண்டியது, பழையன கழிதல் புதியன புகுதல். அதுல சொன்னது பழையன கழி இல்லாமல் போகும். ஆனா உண்மையாக பழையன நிலைக்கு இருக்குது. பழையன எதுவும் அழிந்து விடவில்லை, மாற்றத்துக்குள்ளாய் கொண்டு வரும். அந்த பழைய விடயத்துக்குள்ளேயே பிடித்துக் கொண்டு தொம்ப வேண்டாம் என்பதற்காகத்தான் பழையன கழிந்து போகும். புதியதை ஏற்றுக்கொள்ளுங்கள், புதியதை ஏற்றுக்கொள்ற மனப்பாங்குக்கு வாருங்கள் என்று சொல்ல வேண்டி வந்தது. என்ன சொன்னாலும் அந்த பழையது ஏதோ ஒரு வடிவத்தை நிலைத்துக் கொண்டுதான் இருக்கு. சினிமா படத்தை முதல் அறிமுகப்படுத்துகிற போது பொதுவான இந்த கண்காட்சி கூடங்கள் வேறு பொழுதுபோக்குக்கூடிய இடங்களுக்குள்ளதான் சினிமா கூட்டத்தை கொண்டு வந்து போட்டார். ஏன்னா அதுக்கு வருகிறவர்கள் சினிமாவை பார்க்க. ஆனா பிற ஒரு கட்டத்தில் இந்த ஏனைய களியாட்டங்கள் எல்லாம் இல்லாமல் போய் தனிய சினிமா கொட்டகையே இருந்தது. பழையது மறக்கப்பட்டது. ஆனா எல்லாருக்கும் தெரியும், இன்றைக்கு பழைய அந்த காம்ப்ளெக்ஸுக்குள்ளதான் சினிமா தியேட்டர் இருக்க வேண்டி இருக்குது. கடை வண்ணி வேற பொருட்கள் வாங்குவாங்க இடத்துக்குள்ள போய் ஒரு படத்தை பார்க்கறதுக்கு சினிமா தியேட்டர் போவாங்க. அதுபோல சினிமா வருகிற போது நாடகங்கள் அழிந்து போகும் என்று கருதியது இருந்தது. ஆனா நாடகங்கள் அழியவில்லை, கூத்துக்களே அழியவில்லை, மீண்டும் வருகிறது. இந்த மிக்சியும் கிரைண்டரும் வந்த போது அம்மியும் ஆட்டுதலும் காணாமல் போச்சு. இப்ப ஜிம்முக்கு போறோம், அதை பற்றி சொல்லிக்கலாம் சொல்லப்படுது. ஜிம்மில போய் நீங்க செய்கிறதுதான் அந்த காலத்துல ஆட்டுதல்ல செய்யறது, அம்மியில செய்யறது, இதெல்லாம் இருந்திருந்தா இதெல்லாம் தேவைப்பட்டிருக்காங்க. அதே அம்மியும் ஆட்டுதலும் திரும்ப வரும், முற்றா இல்லாமல் போவாங்க. இப்ப அது உங்களுக்கு கண்டுபிடிப்போர் வந்து கொண்டுதான். அப்ப ஏதோ ஒரு வடிவத்தில் அந்த பழையது மீண்டும் நிலைக்கு வரும். அப்ப பாட்டி சொன்ன கதைகள் அவசியமானவை. இன்றைய சிறுவர்கள் போனுக்குள்ளேயே தங்களை தொலைப்பதில் இருந்து விடுதலை பெற வேண்டுமாக இருந்தால் பாட்டிகளை நாடி செல்ல வேண்டும். பாட்டிகளும் வெறும் தொலைக்காட்சிகளுக்குள் முழு வாழ்க்கையை தொலைப்பதை விட்டு அந்த பேர பிள்ளைகளுக்கு கதை சொல்வதற்கு வர வேண்டும். இந்த புத்தகங்கள் சார்ந்து பிள்ளைகள் அந்த விடயங்களை உங்களுக்கு சொல்ல இருக்கிறார்கள். அந்த வகையில் என்னுடைய பேச்சை நிறுத்தி அவர்களுக்கு இடம் கொடுப்போம் சாப்பிடும். இன்றைய இந்த நிகழ்வு அவர்கள் நாங்களேதான் இந்த புத்தகத்தை செய்ய வேண்டும், நாங்கள்தான் செய்ய போகிறோம், பாட்டி சொன்ன கதைகளை நாங்களே செய்ய போகிறோம் என்று அவர்களாக ஆர்வப்பட்டு இந்த விடயங்களை எடுத்திருக்கிறார்கள். அவர்களே தயாரித்தார்கள். இருந்தாலும் எங்களுடைய நூலக செயற்பாட்டாளர்களும் அவர்களுக்கு சில வழிபாடுகளை உதவிகளை செய்திருக்கிறார்கள். அவர்கள் எவ்வாறு இதனை முன்வைக்க போகிறார்கள் என்கிற தொகுப்பை நூலக செயற்பாட்டாளரான தாஸ்மினி முன்வைப்பார். இதில் 6 பேர் இருக்க 5 பேர்
பங்கு பெற்றிருக்கிறார்கள். எல்லோருமே மேகண்டால் பாடசாலை மாணவர்கள் எத்தனை இருக்கிறார்கள்? ஒரு ஆளா இங்கே 4 பேர் மேகண்டால், 4 அண்ணாவரம் மேகண்டால் பாடசாலையினுடைய மாணவிகள், ஒருவர் விக்டோரியா கல்லூரியினுடைய மாணவர். செல்வி ஹிந்துஜா, செல்வி ரோசானி, செல்வி அபூர்வா, செல்வி ஜனார்த்தனி, செல்வி கார்மிகா, செல்வி திஸ்மிகா. இந்த விஷயங்களை தஸ்மினி அவர்கள் அந்த தொகுப்பிலேயே அவர் வழங்குமாறு தஸ்மினி அவர்கள் அனைவருக்கும் வணக்கம். வலியுமை சுப்பிரமணியம் அவர்களின் பாட்டி சொன்ன கதைகள் என்ற நூலில் உள்ள 18 கதைகளின் சாராம்சத்தை நமது KAS சத்தியமரின் நூலகத்தில் மாணவர்கள் உங்களுக்கு எடுத்துக் கூறுவார். அதற்கு முன்னர் நான் வலியுமை சுப்பிரமணியம் பற்றியும் இந்த பாட்டி சொன்ன கதைகள் இந்த நூல் ஏன் வெளியிட்டோம் என்பது பற்றியும் கூறலாம் என நினைக்கின்றேன். நான் KAS சத்தியமரின் நூலகத்தில் செயற்பாட்டாளராக இணைந்த போது தட்டச்சு பயிற்சி செய்வதே பாட்டி எழுதிய இந்த கதைகளைத்தான். இதுல நிறைய கதை பாட்டி எழுதி இருந்தாங்க. நான் மட்டும் இல்ல, எனக்கு பின்னால வந்த செயற்பாட்டாளர்கள் கூட இந்த கதையை தான் தட்டச்சு செய்து பழகினோம். சின்ன கதை மட்டும் இல்ல, புராண இதிகாச கதைகள் என நிறைய கதை. நான் நினைக்கிறேன் 4-5 புத்தகம் டைரி அது நாங்க டைப் பண்ணிட்டு இருந்தோம். பாட்டி தந்த புத்தகத்தை வெளியிட சொல்லி சொன்னவா. நாங்க சிறுபொறி வெளியிடணும் என்றதை இடையில டக்குன்னு செலுத்தினபடியாக சிறுபொறியை தான் மெயினா இது செய்து கொண்டிருந்தோம். 3 மாதத்துக்கு ஒருக்கா நாங்க சிறுபொறி சஞ்சிகையே செய்யலாம் என்று திட்டமிட்டு செய்து கொண்டிருக்கிறோம். ஆவணி 25ஆம் தேதி 2 வருட பூர்த்தியை வெற்றிகரமாக நாங்கள் நிறைவேற்றி 9வது இதழையும் செய்திருக்கிறோம். கடந்த வருடம் பாட்டி வந்திருந்தாங்க. அப்ப அந்தந்த அவங்க விழுந்து படுக்கையில ஆயிட்டாங்க. அதுக்கு பிறகு பாட்டியால எழுந்து நடக்க முடியல. நாங்க தான் பாட்டியை போய் சந்திச்சுட்டு இருந்தோம். ஆனா அதுக்கு முதல் பாட்டி தான் எங்களை சந்திச்சுட்டு இருப்பாங்க. நாங்க போய் சந்திக்கும் போது பாட்டி சொன்னாங்க, நீங்க சிறுபொறியில செய்து வச்சிருக்கிறீங்க, தன்னை பாட்டி சொன்ன கதையை நீங்க செய்யல, அது ஒருக்கா செய்து தாங்க கேட்டா. சரி, பாட்டிக்கு நாங்க இதை செய்து கொடுக்கறதெல்லாம் சந்தோஷம் இருக்கும் என்று நாங்க சரி 18 கதைகளை தேர்வு செய்து விரைவாக ஒரு புத்தகத்தை செய்வோம் என்று நினைச்சோம். அதுக்கு முதல் சிறுபொறியில நாங்க பாட்டி சொன்ன கதைகளை தட்டச்சு செய்து வச்சிருந்தோம். அதுல 1-2 கதைகளை போட்டு கொண்டு வந்தாங்க. பிறகு போய் நேரடியாக கேட்டோம், பாட்டி புதுசா ஏதாச்சும் கதையை சொல்லுங்க, எழுதிட்டாங்கன்னு கேட்டா சிலர் எழுதி தருவாங்க. நாங்க சொல்லிட்டு 1 கிழமை 2 கிழமை போய் கேட்கலன்னா அதை டைப் பண்ணி மெயில் போட்டுட்டேன்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த 18 கதையையும் நாங்க வெளியிட்டுட்டோம். பாட்டிக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த பாட்டிங்க கதையில முன்னுரையை முரளிதரன் முன்னை நாள் கல்வி வெளியீட்டு ஆணையாளர் நாயகம் அவர்கள் எழுதி தந்திருந்தாங்க. பாட்டிங்க என்னோட கேட்கறதுக்கு நானும் லட்சியாவும் தான் போனாங்க. பாட்டியை தொடர்ந்து அவளால் கதைக்க முடியல. ஆனாலும் நான் அதை சொல்றேன் அப்படின்ட்டு பாட்டி எங்கள்கிட்ட கேட்டாங்க, அந்த 18 கதையை ஒருக்கா சொல்லுவோம். நாங்க தலைப்பு சொல்லல, பாட்டி கதையை சொல்லி வந்துருக்கிறா.
சரி എന്നിട്ട് பாட்டி இப்ப என்னோட சொல்லுங்க சொல்லிட்டு நிறைய நேரம் தண்ணி குடிச்சு தனக்கு தொண்டை நோவுது கொஞ்சம் தண்ணி தாங்க கேட்டுட்டு பாட்டி கதையை சொன்னாங்க. நீங்க என்ன கேட்க போறீங்க என்னட்ட நான் என்ன சொல்லணும்னு கேட்டேன். நான் சொன்னேன், ஏன் பாட்டி இந்த கதையை எழுதினீங்க, ஏன் இது எழுதினீங்க, சரி வெளியிடணும் மட்டும் ஆசைப்படுறீங்களே ஏன் பாட்டி அதை சொல்லுங்க சொல்லிட்டேன். பாட்டி சொன்னா, எனக்கு இந்த கதையெல்லாம் எங்க அம்மா சொன்னா, நான் அதை என் மகன் பிள்ளைகளுக்கு சொன்னேன், பேத்திகளுக்கும் சொன்னேன், பேரன்களுக்கும் சொன்னேன், வீட்டு பிள்ளைகளுக்கும் சொன்னேன். மற்றது எங்க நூலகத்துக்கு வர சின்ன பிள்ளைகளுக்கு எல்லாமே நான் இந்த கதை சொல்லிட்டு இருந்தேன். நான் இல்லாத காலத்துல இந்த பிள்ளைகளுக்கு யார் இந்த கதையை சொல்லுவாங்க என்று பாட்டி கேட்டார். அப்ப பாட்டி அதனாலதான் நான் எழுதி வச்சிருக்கேன், தனக்கு பின் தான் இல்லை என்று சொன்னாலும் இந்த நூலகத்துக்கு வர சின்ன பிள்ளைகளுக்கு இந்த கதை நான் சொல்ற மாதிரி போய் சென்றடையணும் என்றதான் தன்னை விருப்பம் என்று பாட்டி எழுதினார். புத்தகம் வெளியிட்டம் பாட்டியை கூட்டிட்டு வந்தா நாங்க புத்தக வெளியீடு செய்யலாம். அவன் தோழி முதலாவது கேள்வியை பெற்றுக்கொண்டார். பாட்டிக்கு சரியான சந்தோஷம். பாட்டி நினைச்ச மாதிரி 3 மாசத்திலேயே இந்த 500 புத்தகங்களும் கொள்வனவாயிடுச்சு. ஒரே இடத்துக்கு ஒவ்வொரு மாவட்டத்தில இருந்தும் எங்கள் இந்த புத்தகம் இப்படி நாங்க பெற்றுக்கொள்ளலாம் என்று நாங்க சொல்றது தபால் மூலம் அனுப்பி வைக்கலாம் அல்லது ஏதாச்சும் பேருந்து எல்லாம் கொடுத்து விடலாம், நீங்க பெற்றுக்கொள்வீங்க. சில பேர் இல்ல நாங்க கிராமங்கள்ல இருக்கிறோம், உள்ள வராது, போய் எடுக்கிறது கஷ்டம், நீங்க போஸ்ட்லயே போடுங்க, காசு கூட இருந்தாலும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னோம். பாட்டி நினைச்சது தான் அறிஞ்சதையும் தனக்கு தெரிஞ்ச கதையும் மற்ற அறியணும் என்று சொல்லி நாங்க வெளியிட்ட அந்த 500 புத்தகமும் இப்ப இலங்கையில வெளிநாட்டுல கூட 500 வள்ளியம்பி சுப்பிரமணியமாக இப்ப இருந்து கொண்டிருக்கும். என்ன அவங்களோட கதை புத்தகத்தை பெற்றுக்கொண்டு அந்த 500 பேரும் கண்டிப்பா அந்த புத்தகத்தை வாசிச்சிருக்கணும். அது வாசிக்கும் போது அவையெல்லாம் வாசிச்சிருக்கணுமே தவிர, ஆனா அது எங்க வள்ளியம்பி சுப்பிரமணியம் அவர்கள் சொன்ன அந்த கதை தான் போய் சேர்ந்திருக்கும். வாசகர்கள் கூட இருந்தபடியால நாங்க இந்த மாதம் திரும்ப 500 புத்தகங்கள் அடிச்சு வச்சிருக்கோம். நான் நினைக்கிறேன் வள்ளியம்பி சுப்பிரமணியம் அவர்கள் ஒருவர் அல்ல 1000 பேராக 1000 வீடுகளில் போய் இருப்பார்கள் என நான் நினைக்கின்றேன். வள்ளியம்பி சுப்பிரமணியம் அவர்களின் 2வது பதிப்பு இது. பாட்டி சொன்ன கதைகள் 250 ரூபாய். உங்களுக்கு விருப்பம் என்றால் நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளலாம். மற்றது எங்கள் சிறுபொறி 9ஆம் இதழும் கொண்டு வந்திருக்கிறோம். 250 ரூபாய் படி கொடுத்தனாங்க. இப்ப நாங்க 150 ரூபாய்க்கு கொடுக்கிறோம். எப்படியா வச்சு மாணவர்களிடம் போய் சேர வேண்டும் என்பதுதான் கருத்தே தவிர அதற்கு காசு உண்மையுமே 200 ரூபாய்க்கு மேலதான். இந்த முறை 84 புத்தகங்கள் என்றபடியால புத்தகத்தின் விலை கூட தான். ஆனா நாங்க வலிமையா கொடுக்கிற விலைக்கே கொடுத்துதான் இருக்கிறோம். உங்களுக்கு விருப்பம் என்ன நீங்க அதை பெற்றுக்கொள்ளலாம். இனி அந்த பாட்டி சொன்ன கதைகளை பற்றி நமது KA சத்தியமன் என்னோட மாணவர்கள் பேசுவார்கள். பாட்டி ஒரு கதை சின்ன சின்ன கதையெல்லாம் நாங்கள் பாட்டி சொன்ன கதைகள் என்று வெளியிட்டிருக்கிறோம். பாட்டி நான் சொல்லியிருந்தேன் பெரிய கதைகள் நிறைய இருந்தது. பாட்டியில புராண இதிகாச கதைகள் இது அவ இருக்கும் போதே நான் வெளியிட்டுருவோம் பாட்டி என்று நான் சொன்னான். பாட்டி நான் அடுத்த வருஷத்துக்குள்ள எப்படியாச்சும் உங்களோட புத்தகத்தை வெளியிடறதுக்கு தான் நாங்க அடுத்த உங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுப்போம் என்று நாங்க நினைச்சோம். ஆனா அதை எங்களால கொடுக்க முடியலையோ என்னமோ. ஆனா பாட்டி பார்த்து கொண்டிருப்பான்னு நினைக்கிறேன். மற்றது பாட்டி இங்கதான் பால பண்டிதர் படிச்சாங்க பாட்டி சொல்லி நாங்க கேட்டிருக்கிறோம். சரியா கஷ்டப்பட்டான் போய் வேற இதெல்லாம் பாட்டி சொல்லியிருக்காங்க. பாட்டி இது மட்டும் சொல்லல, நாங்க வாழ்க்கை கதையை எங்களுக்கு நிறைய சொல்லியிருக்கிறோம். தான் கற்றது தன்னுக்கு என்னென்ன தெரியும் என்றதை தான் மற்றவைக்கு சொல்லணும் என்று பாட்டி எங்களை தேடி நடந்து வருவா. சிங்களமும் ஆங்கிலமும் தான் படிப்பிக்கணும் என்று தன்னங்களையும் படிப்பிக்கணும் என்று பாட்டிக்கு ஆசை எங்களுக்கு சொல்லி தரணும் என்று. ஆனா சொல்லுவா ஏதோ பெரிய விரல்ல வச்சு அதை செய்யணும், தனக்கு பெரிய விரல்ல குடிஞ்சு தன்னால பெரிய விரல் தொட முடியாது என்று சொல்லியிருந்தா. அது மட்டுமல்ல லைப்ரரி நூலகத்துல போய் செயற்பாட்டாளர் நாங்க சேர்ந்தாலும் அந்த பாட்டிக்கு ரொம்ப பிடிச்சிருந்தாங்க. பாட்டிங்கிற பேரை தச்சு தருவாங்க. இன்றைக்கு தான் நான் பார்த்தேன் 2 வருடங்கள் ஆயிட்டது பாட்டி
கடந்த இந்த நாள் தான் 2 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு அந்த பேரை எழுதி தந்திருந்தாங்க. இன்னைக்கு பார்க்கும்போது கவலையா இருந்துச்சு. இன்னும் 2 வருடம் ஆயிட்டு இருந்தேன். நான் வந்து 3 வருடங்களுக்கு மேலாகி விட்டது. இப்பவும் கொண்டு போய் பின்னரங்கள்ல நாங்க போயில நிறைய பாட்டி இல்லைன்றது தோணும். நாங்க போட்டு வரோம்னு சொன்னாட்டி பாட்டி பையன் வீட்டுக்கு வர இல்லையோ என்று சொல்லுவா. அப்படி இல்ல நான் இன்னைக்கு லீவு என்று சொன்னா கூட பாட்டி ஒரு கிழமை கழிச்சு என்ன கண்டாலும் உங்களுக்கு சுகம் இல்லையா சொன்னாவே சரியா இருக்கும் கேப்பா. இவங்க ஒவ்வொரு நாள் இப்படியே நாங்க பாட்டியை கண்டுதான் இருந்தால வரணும். அப்ப பாட்டி இருந்தா ஒரு கையில தூக்கி காட்டுவா. அங்க இருக்கிறேன், நான் உங்களை பார்த்துட்டேன், உங்களோட வரவை நான் இன்னைக்கு பதிய போற நிடம் தான் பாப்பா பாட்டி. திரும்பி வரும்போதும் 1 மணி 1:30 பாப்போம். சில வேளையில நடந்து சாப்பிட்டா பிறகு நடப்பா கொஞ்ச நேரம். அதுக்கு பிறகு பாட்டி இல்ல, பாட்டி வந்து அறைக்குள்ளேயே தான் இருப்பா. நாங்க போய் சும்மா கதையில கேட்கிறது என்ன மாதிரி பாட்டி என்று சொன்னா பாட்டி சொல்லுவா தனக்கு இப்படி ஆசை என்று சொல்லுவா. அஞ்சு இருக்கே சொல்ல மாட்டா. என்ன அஞ்சு பேசுவா எங்களை கூப்பிட்டு சொல்லுவா தனக்கு இந்த கலர் பப்படம் சாப்பிடணும், சர்பத் சாப்பிடணும் பிடிக்கணும் போல இருக்குன்ட்டு. நான் சொன்னேன் பாட்டி இங்க சாப்பிடக்கூடாது பிடிக்கக்கூடாது. இல்ல எவ்வளவு இருந்துட்டு குடிக்கலாம் என்று சொல்லுவா. இல்லையா ஏதோ ஒரு புளிசை வச்சிருக்கேன், அந்த புளிசைய 2ஆ போட்டா பிரச்சனை இல்லையா என்று சொல்லுவா. எங்களுக்கு பயம் இதால பிறகு ஏதாச்சும் வேண்டா அஞ்சு எங்களை சும்மா விட மாட்டாங்க. அப்படி பாட்டி சின்ன சின்ன விஷயங்கள் கேட்டாலும் பாட்டி வந்து கடைசி வரைக்கும் தான் பெற்ற மெச்சரிட்டி கற்பிக்கணும் என்றதுல மிகவும் மிகவும் ஆர்வமா இருந்தவா. 2-3 நாள் நாங்க சிறுபறி தொடங்கணும். அப்ப நாங்க சிறுபறி வேலையில இருந்தாங்க. பாட்டி எங்களுக்கு ஆங்கிலமும் சிங்களமும் வந்து படிச்சவா. 2-3 நாள் நாங்க போகல. பழமையா பாட்டி வந்தா ஃபேன் மேல போட்டு ஃபேனையும் எடுத்து வச்சுட்டு அவ இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல ஒரு ஸ்டூலும் அவ கால் வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டூலும் தண்ணி பொத்தலும் எடுத்து வைக்கிறாங்க. 3 நாள் எங்களுக்கு வேலை. அது மட்டும் கொண்டு வந்து வச்சுட்டு நாங்க உள்ளே இருந்துட்டோம். 4ஆம் நாள் பாட்டி வரையில 5 அண்ணனும் பாட்டும் பாட்டி கத்தமாய் தெரியல. நாங்களும் வேலை தானே இருந்துட்டு சரி பாட்டி வரையிலையா கண்டு விட்டுட்டு ஒரு நாள் போய் கிளம்பி பாட்டி வருவீங்க. ஒரு மாணவனை தேடி ஆசான் வரலாமோன்னு கேட்டான். அப்பதான் விளங்கிச்சு ஐயோ பாட்டி கோவிச்சுட்டாங்க. நான் உங்களுக்கு தேடி தேடி வந்தா நீங்க என்ன கவனிக்கல. நான் வந்தாலும் இருந்துட்டு சும்மா போறதுக்கு பிறகு நடந்து வருமாட்டோம் என்று பாட்டி சொன்னேன். இல்ல பாட்டி இப்படி வேறு சொன்னாங்க பாட்டி என்ன ஒரு கொஞ்ச நேரம் ஆச்சு இந்த பாட்டிக்காரன் இங்க வந்து இருந்திருக்கலாம் தானே என்று கேட்டான். அப்படி பாட்டி வந்து அதுல என்ன சொல்றது, அது மட்டும் இல்ல பாட்டு பாடி டான்ஸ் எல்லாம் மாறி காட்டுவா பாட்டி இருந்தபடியே கையை. இந்த காலத்துல தான் படிக்கல கணக்கு சொல்லி தந்ததுகளையும் பாட்டி அப்படியே படிச்சு ஆடி காட்டுவோம். இந்த சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் சொல்லியும் கொடுத்தவா. நான் அதை வந்து கோலாட்டம் கும்மி எல்லாம் தான் பழகினான் தான் அதை சொல்லி காட்டணும் என்று சொல்லி அப்படியே ஆர்வமா இருந்த பாட்டி. இப்ப இல்லைன்றது கவலைதான். ஆனாலும் பாட்டி நிறைய விஷயங்களை வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என நாங்கள் நம்புகிறோம். நன்றி. அடுத்து கிந்துசா அவர்கள் பாட்டி சொன்ன கதையிலிருந்து சில கதைகளை உங்களுக்கு சாராயத்தை சொல்லி. அனைவருக்கும் வணக்கம். KAS சத்தியமணி நூலகத்தின் தாயாரான பாட்டியின் வள்ளியம்மை சுப்பிரமணியம் அவர்களின் பாட்டி சொன்ன கதைகளை உங்களுடன் பகிர வந்துள்ளோம். பாட்டி சொன்ன கதைகளில் முதலாவதாக உடுக்கை இழந்தவன் கை போல. இக்கதையினூடாக நாம் விளங்கிக் கொள்வது தனது நண்பனின் கை பொழிந்ததும் மற்றைய நண்பன் அவனுக்கு இன்னொரு தாய் போல சகல உதவிகளையும் செய்து வந்தான். இதன் மூலம் நட்புறவு பற்றி பாட்டி சிறப்பாக நமக்கு விளக்குகிறார். இதுபோல நாமும் நமது நண்பர்களின் கஷ்ட துன்பங்களை நீங்கி அவர்களை வாழ்வில் மகிழ்வாக வைத்திருக்க வேண்டும். நமது வாழ்விலும் துன்பம் நேரும் போது கூட இருக்கும் நண்பர்களை வளர்த்துக் கொள்வது நன்று என பாட்டி கூறுகிறார். உடுக்கை இழந்தவன் கை போலே அங்கே இடுக்கம் களைவதால் நட்பு என்ற குரலுக்கமைய தான் வாழும் வாழ்க்கையானது தனது நண்பனால் கிடைக்கப்பெற்றது என இக்கதையில் பாட்டி குறிப்பிடுகின்றார். பல்கலைக்கழகத்தில் கட்டளை
பட்டதாரி பட்டம் பெறுவதற்கு தன் நண்பன் தான் காரணம். இக்கூற்றின் மூலம் நட்பின் தோழமை பற்றி நாம் நன்றாக அறிகின்றோம். உடுக்கை இழந்தவன் கை போல இக்கதையை நட்பின் மகத்துவம் பற்றி சிறந்த அழகிய வரிகளூடாக நம் பாட்டி விளக்குகின்றார். அடுத்த கதையாக எல்லாம் ஓரினம் என்றோம். இக்கதை மூலம் நாம் விளங்குவது நாம் எல்லோரும் ஓரினம் என கருதி இன ஜாதி மொழி மதம் பேதமின்றி எல்லோரும் ஒற்றுமையாக வாழ்தல் வேண்டும். எப்போதும் நாம் பிறருடன் ஒரே இனம் என கருதி புரிந்து சேர்ந்து வாழ்தல் நன்று என பாட்டி கூறுகின்றார். நாம் பிறர் மீது வெங்கம் கொண்டு அவர்களை பாரபட்சம் பார்க்காமல் அடிமைத்தனமாகவோ தாழ்வாகவோ நடத்தக்கூடாது. இக்கதையில் நம் பாட்டி கூறுகின்றார், செந்தாமரை பூவாக இருந்தாலும் சரி நீலாம்பரை பூவாக இருந்தாலும் சரி எல்லாம் ஒரே இனமாகும். நாம் பிறர் மீது வெங்கம் கொண்டு அவர்களை பாரபட்சம் காட்டாது எல்லோரும் ஓரினம் அன்றோ என்ற தலைப்பிற்கமைய எல்லோரும் ஒற்றுமையாக வாழ்தல் வேண்டும். அடுத்த கதையாக பரோபகர பரமானந்தம். இக்கதையில் ஒரு ஏழை குடும்பத்து பையன் படிப்பிலும் விளையாட்டு செயற்பாடுகளிலும் சிறந்து விளங்கி வந்தான். ஆனால் அவர்களது வீடு மிகவும் ஏழை குடும்பம். அவன் மிகவும் கஷ்டப்பட்டு பரீட்சையில் சித்தி அடைந்தான். அதன் மூலம் அரசாங்க உத்தியோக வேலையிலும் இணைந்து கொண்டான். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல அவனது தந்தையின் உடல்நிலை மிகவும் மோசமாகிக் கொண்டு சென்றது. ஒரு நாள் ஆஸ்பத்திரிக்கு அவனது தந்தையை கொண்டு சென்ற போது அவரது தந்தையை வைத்தியர் பார்த்துவிட்டு, உங்களது தந்தைக்கு சிறுநீரகம் ஒன்று செயலிழந்து விட்டது, சீக்கிரம் அவர்களை குணப்படுத்தாவிட்டால் அவர்களை குணப்படுத்த முடியாது என வைத்தியர் கூறியிருந்தார். உடனே மகன் அதை யோசிக்காது தனது சிறுநீரகத்தை தானமாக தந்தைக்கு கொடுத்தார். இதன் மூலம் தந்தை மகனுக்கு இடையிலான பாசத்தின் எல்லை பற்றி நாம் பாட்டி கூறுகின்றார். முதியோர் இடங்களில் பெற்றோர்களை விட்டு செல்லும் பிள்ளைகளுக்கு இக்கதை ஒரு சிறந்த முன்மாதிரியாக விளங்குகின்றது. அடுத்த கதை கால வகுப்புலவர். இக்கதையில் ஒரு பக்தன் சரஸ்வதி தேவியை நோக்கி மிகவும் கடும் தவம் இருக்கின்றான். கடும் தவத்தை சரஸ்வதி தேவி மெச்சி அவனுக்கு ஒரு வரம் கொடுக்க எண்ணினார். ஆனால் அவனது ஆணவத்தனத்தால் அவ்வரத்தை மறுத்தான். அவனுக்கு அருகில் உறங்கிக் கொண்டிருந்த இன்னொருவரிடம் அவ்வரத்தை விட்டு சென்றார். அன்றிலிருந்து அவ்வரம் கொடுக்கப்பட்டவர் காலமாக புலவர் என அழைக்கப்பட்டார். இக்கதையை அவரது பாட்டிக்கு ஜாழ்ப்பாணம் வெங்கடர் மகாவித்தியாலயத்தில் எனது பாடசாலையில் பயின்ற பண்டிதர் ஆன ஆறுமுகம் அவர்கள் கூறினார். அத்துடன் சில நகைச்சுவையான சிலடைகளையும் சேர்த்துள்ளார். அச்சிலடைகளை ஒன்றை கூறுகின்றேன். ஒரு நாள் சரஸ்வதி தேவி பக்தனின் முன் தோன்றினார். பக்தன் உடனே சரஸ்வதி தேவியை பார்த்து, சரஸ்வதி தேவியே, எனக்கு மூக்கில் சளி பிடித்தால் எனக்கு 2 கைகளை துடைக்க போதுமானதாக இல்லை. ஆனால் உங்களுக்கு 1000 மூக்குகள், உங்களுக்கு எப்படி 2 கைகள் துடைக்க போதுமானதாக இருந்தது என கேட்டார். உடனே அதற்கு சரஸ்வதி தேவி சிறிது புன்னகையுடன், பக்தரே, உனது துணிவை மெச்சினேன் என்று கூறி மறைந்தார். அடுத்த நாள் பக்தர் அரசனின் அரண்மனைக்கு சென்ற போது அவருக்கு இருப்பதற்கு அரியாசனம் அதாவது சிம்மாசனம் வழங்கப்படவில்லை. அவர் உடனே சரஸ்வதி தேவியை நோக்கி, வெள்ளை தலையுடுத்து, வெள்ளை பணி கொண்டு, வெள்ளை கமலத்தில் வீற்றிருப்பார், வெள்ளை அரியாசனத்தில் அரசரோடு என்னை சரியாசனம் வென்றதாய் என்று பாடி முடித்தவுடன் அவருக்கு ஒரு அழகிய சிம்மாசனம் வழங்கப்பட்டது என இக்கதையில் பாட்டி கூறியுள்ளார். அடுத்த கதையாக நல்ல நண்பர்கள். இக்கதையில் 2 நண்பர்கள் சேர்ந்து ஒற்றுமையாக ஒரு ஊரில் வாழ்ந்து வந்தனர். அவர்கள் இருவரும் கல்வி கற்கும் மாணவர்கள். இருவரும் ஒரு நாள் வயல்வெளியை பார்வையிட சென்ற போது ஒரு நண்பனின் காலில் பாம்பு திருடிவிட்டது. அதை கவனித்த மற்றைய நண்பன் அவனுக்கு வேண்டிய சகல உதவிகளையும் செய்தான். இதன் மூலம் பாட்டி அவருக்கு முதலுதவி எப்படி செய்ய வேண்டும் என்பதையும் இதுதான் உயிர் காப்பான் தோழன் எனவும் இவருக்கு வலியுறுத்துகின்றார். நன்றி. அடுத்த கதையை அபூர்வா அவர்கள் சொல்வார். அனைவருக்கும் வணக்கம். பாட்டி சொன்ன கதைகளில் சில நேர்மை, புத்தி சுகாமணியும் வெல்லவரும், குரங்கு அப்பம் பங்கிட்ட கதை. நேர்மை. வயது முதிர்ந்த பாட்டியும் 2 பேரப்பிள்ளைகளும் தங்களுடைய சீரிய
பசிக்காக இடியப்பம் பெற்று வந்தனர். பிற்பகல் பள்ளியில் இருந்து வரும்போது இடியப்பம் விற்கும் கடைக்காரரிடம் கிடைக்கும் பணத்தை வைத்து வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவர். ஒரு நாள் கடைக்காரர் 100 ரூபாய்க்கு பதிலாக 500 ரூபாயை கொடுத்து விட்டார். அதை பெற்ற சிறுவர் தன் உழைப்பிற்கான வருமானம் அன்றி மேலதிகமாக கிடைக்கப்பெற்ற அந்த ஒரு பணம் நிலைக்காது என்பது உணர்ந்து அக்கடைக்காரரை திருப்பி கொடுத்து விட்டார். ஆனாலும் அச்சிறுவர் தன்னுடைய உடல் உழைப்பு தவிர்ந்த ஏனைய அன்பளிப்புகள் பயனற்றவை. அது சோம்பேறித்தனத்தை வலியுறுத்துமே தவிர வேறு எதற்கும் பயனற்றது என்று கடைக்காரரால் வழங்கப்பட்ட எதையும் பெற்றுக்கொள்ளவில்லை சிறுவனின் செயலால் வயது போன கடைக்காரரை திரும்பிவிட்டார். இக்கதை மூலம் நேர்மையாக வாழ்ந்த சிறுவனின் கதை கூறப்பட்டது. புத்தி சிகாமணியும் வெல்லவனும். ஒரே ஊரில் அதி புத்திசாலியான ஒருவர் வாழ்ந்து வந்தார். அவரை கணக்கு போட்டியில் அவனை வென்றவர் யாரும் இல்லை. யாரும் விடுவிக்க முடியாத கணக்கை கூட நான் விடுவிப்பேன். எவரும் வந்து என்னுடன் போட்டியிட வருமாறு அவர் அழைத்தார். அவரை என்னால் வெல்ல முடியும் என அதே ஊரில் உள்ள சிறுவர் அவரிடம் சென்று, நான் 2 கேள்விகள் உங்களை கேட்கின்றேன். பிழையாக சொல்வீர்களானால் உங்களது பெயரை புத்தி சிகாமணியிலிருந்து சிகாமணி என்று மாற்ற கேட்டார். போட்டியும் ஆரம்பமானது. அவர் 2 கேள்விகளை கேட்டார். அதில் சிகாமணி தோல்வியுற்றார். எல்லோரும் அதிபுத்திசாலி அல்ல, தன்னை வெல்ல யாரும் இல்லை என்ற ஆணவம் எப்பேற்பட்ட புத்திசாலிக்கும் தோற்கடித்து விடும். குரங்கு அப்பம் பங்கிட்ட கதை. இக்கதை நாம் அறிந்த கதையே. இருந்தும் அக்கதை வாசிக்கும் போதும் அதற்கான ஓவியங்களை பார்க்கும் போதும் வாசிக்கும் ஆர்வத்தை அது தூண்டுகிறது. 2 பூனைகள் உணவு தேடி அலையும் போது ஒரு சமையல் அறைக்குள் அப்பம் இருப்பதை பார்த்தன. 2ம் அந்த அப்பத்தை திருடி சென்றன. அந்த அப்பத்தை 2ம் சரிசமமாக பிரிக்க யோசித்தன. பிரிக்கும் போது ஒன்று சிறு துண்டாகவும் மற்றது பெரிய துண்டாகவும் தெரிந்தன. சரிசமமாக பிரிக்க மறுபடியும் யோசித்தன. இறுதியில் வழக்கை தீர்ப்பதற்காக குரங்கிடம் சென்றன. குரங்கு அப்பத்தை சரிசமமாக பிரிக்க சிறு சிறு துண்டுகளாக தானே உண்டு முடித்தது. 2 பூனைகளும் ஏமாற்றத்துடன் பசியுடன் தன் தவறை உணர்ந்தன. இக்கதையின் மூலம் பாட்டி ஒற்றுமையின் வலிமையை கூறுகின்றார். 2 நண்பர்களின் நடுவில் 3வது நபரை தலையேற்றினால் ஏற்பட்ட மாற்றம் பற்றி அழகாக கூறுகிறார் பாட்டி. நன்றி. தொடர்ந்து சம்சிகா அவர்கள் கூறுவார். விவரம். அனைவருக்கும் வணக்கம். பாட்டி சொன்ன கதைகளில் உங்களுக்கு சில பயிர வந்துள்ளேன். விவரம். இதில் 2 சிறுவர்கள் தங்களது விவரத்தை வெளிக்காட்டுவதாக இந்த கதை அமைகிறது. இக்கதையில் ஒரு நாள் 2 சிறுவர்களும் விளையாடிக் கொண்டிருந்த வேளையில் வந்து பெலங்கொட்டுக்குள் மாட்டிக்கொண்டது. இதனால் அவர்கள் பக்கத்தில் இருந்த நீண்ட தடியால் தட்டி பார்த்தார்கள். ஆனால் அவர் வெளியே வரவில்லை. மீண்டும் பக்கத்தில் இருந்த கிணற்றிலிருந்து வாளி மூலம் தண்ணீரை எடுத்து ஊற்றி பார்த்தார்கள். ஆனாலும் வெளியே வரவில்லை. முயற்சியை கைவிடாமல் திரும்பவும் அந்த தடியால் தட்டி பார்த்தார்கள். வந்து மேலே வர அதோடு சேர்ந்து பாம்பும் மேலே வந்தது. அதை கண்ட 2 சிறுவர்களும் பயந்து ஓடினார்கள். சுற்றியிருந்த பெரியவர்கள் விவரம் அறியாது உள்ளே கையை விடாமல் அதனை நன்றாக எடுத்தீர்கள் என்று அவர்கள் பாராட்டினார்கள். நாங்களும் எந்த ஒரு செயலையும் தொடங்கும் பொழுது விவரத்துடன் செயல்பட வேண்டும் என பாட்டி கூறியுள்ளார். அடுத்ததாக குழந்தை வாணி.
இக்கதையில் கணவன் மனைவிக்கும் நீண்ட காலமாக குழந்தை இருக்கவில்லையே என்று கவலைப்பட்டார்கள். உறவினர்கள், நண்பர்கள் எல்லோரும் வெப்பல கருத்துரைகளை கூறினார்கள். ஆனாலும் சேர்க்கை கருத்தரிப்பதில் அவர்களுக்கு பல கருத்துரைகள் வந்தன. இக்கதையில் இருவரும் ஒரு நாள் திருமணமாகி நீண்ட காலம் குழந்தை இருக்கவில்லை என்று கவலைப்பட்டு இருக்கும் பொழுது ஒரு நாள் சுற்றுலாவிற்காக ஒரு பயணத்திற்கு போனார்கள். அங்கு பல பிள்ளைகள் இருந்தன. அதில் ஒரு பிள்ளை தனது தங்கை போல இருந்தது என அவர்கள் நினைத்துக் கொண்டார்கள். அப்பொழுது அவர்கள் அதனது கன்னத்தில் தனது தந்தை போலவே கன்னத்தில் குழியுடனும் சிரித்த முகத்துடனும் அருகே வந்து கையை கட்டியபடி வந்தது. அவர்கள் அதனை பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். பின்னர் அவர்களின் அனுமதியோடு வீட்டிற்கு வந்தார்கள். வீட்டிற்கு கூட்டி வந்து அந்த குழந்தையை உறவினர்களிடம் சொன்னார்கள். இந்த குழந்தையை வளர்த்தவில்லை என்று மனதை வருத்துகின்ற உணர்வு உள்ளவர்கள் குழந்தையை பார்க்க வேண்டாம் என கூறியுள்ளனர். இத்துடன் கதையில் பாட்டி ஆதரித்து எதிர்காலத்தையும் சிறுவர்களை எதிர்காலத்தில் பலப்படுத்துவோமாக. நன்றி. பாட்டி சொன்ன கதையின் தொடர்ச்சி ஜனார்தனி அவர்கள் தொடங்கும். அனைவருக்கும் வணக்கம். சிங்கமும் சிறுமுயலும். ஒரு அடர்ந்த காட்டிலே ஒரு சிங்கம் ஒன்று வாழ்ந்து வந்தது. அச்சிங்கம் காட்டிலுள்ள மிருகங்களை வேட்டையாடி உண்ணத் தொடங்கியது. அதிலிருந்து ஒரு மிருகம் ஒன்று, சிங்கம் ஒன்று எல்லா மிருகங்களையும் உண்பதால் சிங்கம் காட்டில் உள்ள மிருகங்கள் அனைத்தையும் உண்டது. முயல் ஒன்று சிங்கத்தை வேட்டையாடி உண்ணோரும் என்ற கருத்தில் சிங்கத்திடம் போய் கூறியது, உங்களை மேலே ஒரு சிங்கம் ஒன்று கிராட்சிக்கு அருகில் நின்றது என்பதை கூறியது. அச்சிங்கமும் என்னை மேலே ஒரு சிங்கமா, எனக்கு அச்சிங்கத்தை காட்டு என்று கூறியது. சிங்கமும் முயலும் ஒரு கிணற்றுக்கு அருகில் சென்றது. அச்சிங்கத்திடம் முயல் கூறியது, கிணற்றிற்குள் பாருங்கள், உங்களை மேலே ஒரு உருவம் உள்ளது என்று. சிங்கமும் பார்க்க தனது பிம்பம் என்பதை அறியாமல் சிங்கம் இருப்பதை கண்டு கிணற்றுக்குள் குளித்து மடிந்தது. இதனால் அந்த முயலும் சிங்கம் இறந்ததை கண்டு எல்லாரிடமும் போய் சிங்கம் இறந்ததை கூறியது. இதனால் நாம் விளங்குவது என்னவென்றால் ஒரு உயிரினங்களை நாங்கள் ஏமாற்றக்கூடாது என்பதாகும். புதையல். ஒரு விவசாய குடும்பத்தில் ஒரு மகன் வாழ்ந்து வந்தார். பணக்கார முதலாளியின் காணியில் கூலி செய்து வந்தார். அக்கூலி பணம் சாப்பாட்டுக்கு மட்டுமே போதுமானதாக இருந்தாலும் மகனை தினமும் பாடசாலைக்கு அனுப்பி வைத்தனர். மகனும் மறுக்காது பாடசாலை சென்று படித்து வந்தார். ஒரு நாள் இவர்களின் வீட்டின் அருகில் இருந்த காணி ஒன்றை விற்பதற்கு உள்ளார்கள் என்பதை அறிந்து இவர்கள் அக்காணியை வாங்கினார்கள். காணியை சுற்றி பாதுகாப்பு வேலி காணப்பட்டிருந்தது. கிணறு ஒன்று இருந்தது. அக்காணியில் சில வயல்களை நட்டார்கள். நீரை இறைக்கும் இயந்திரம் வாங்க பணம் வேண்டும் என்பதால் கைக்குழா பிடித்து தண்ணீர் இறைத்து பயிரை வளர்த்தனர். அந்த காலத்தில் விலையும் அதிகமாக காணப்பட்டதால் அவர்கள் கிடைத்த லாபத்தில் நீரிறைக்கும் இயந்திரம் கைவிடு என வளர்ச்சியடைந்ததை பார்த்து ஊர் மக்கள் பொறாமைப்பட்டதுடன் அத்திவாரம் இடங்களில் புதையல் கிடைத்ததாக புறையில் பரப்பிவிட்டார்கள். சிலர் அவர்களிடம் நேரடியாகவும் கேட்டார்கள். அதற்கு அவர்கள், ஆம், புதையல் கிடைத்தது, அதை அடுத்தவர் சொத்திற்கு ஆசைப்படாதே, உழைப்பே உயர்ந்து தரும் என்ற வாசகம் தான் அப்புதையல் என கூறினார்கள். இக்கதை மூலம் நமது பாட்டி எங்களுக்கு கூறுவது என்னவென்றால், அடுத்தவன் சொத்துக்கு ஆசைப்படக்கூடாது. பொன்னம்மா ஞாபகத்தை சைக்கிள் திருத்தும் இடம். ஒரு சாதாரண கிராமத்து சிறுவன் சிறுவயதிலேயே வாழ்க்கையின் கடினமான நிலைகளை சந்திக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. அவனுக்கு 10 வயதாகும் போதே தந்தை இறந்துவிட்டார். அந்த சோகத்தில் இருந்து மீள முடியாமல் இருந்தபோது தாய் மூத்த மகனையும் இரு மகள்களையும் தனித்து வளர்த்து வந்தார். வறுமை காரணமாக தாய் இறந்த பின் நான் என்னுடைய வீட்டிலேயே சைக்கிள் திருத்தும் கடையை ஆரம்பிக்க வேண்டும் என்று அவன் வீட்டின் ஓரமாக சைக்கிள் திருத்தும் இடம் ஒன்றை அமைத்தார். நான் என்னுடைய வீட்டில் கடை நடத்துகிறேன், வேறு இடத்தில் நடத்தினால் தான் வாடகை கொடுக்க வேண்டும் என கூலியும் பொருட்கள் வாங்கிய
தொழில் சிறப்பையும் நேர்மையையும் கடைபிடித்ததால் விரைவில் அக்கலை பிரசித்தமானது. அவர் ஓய்வு நேரங்களில் எழுதிய கவிதைகளை அவரது வாடிக்கையாளர்களில் ஒருவர் பத்திரிகை ஒன்றில் வெளியிட்டார். இதனால் அவர் கவிஞரும் ஆகின்றார். இறுதியாக ரொசாலி அவர்கள் பாட்டி சொன்ன கதையின் இறுதி கதைகளை கூறியுள்ளார். அனைவருக்கும் வணக்கம். பாட்டி சொன்ன கதைகளில் முதலாவதாக கவனையினம் தந்த பரிசு. ஒரு ஊரில் தாயும் மகளும் வாழ்ந்து வந்தனர். தாய் மருந்தகம் சுத்தம் செய்யும் வேலையை செய்து வந்தார். மகள் புத்திசாலி மிக்க பிள்ளையாக இருந்தாள். வகுப்பில் முதலாம் இடம் பெற்று பல பரிசு பொருட்கள் அவளிடம் இருந்தன. ஆனால் அவளுக்கு அந்த பரிசு பொருட்கள் மீது விருப்பம் இல்லை. அவளுக்கு புதிய கைபேசி வாங்கி புகைப்படம் எடுக்க வேண்டும் என்று விருப்பம் இருந்தது. அப்போது அந்த தாய் வந்து, நீ பரீட்சையில் சித்தியென்றால் உனக்கு கைபேசி வாங்கி தரும் என்று உறுதிமொழி அளித்தார். அதுபோலவே மகள் பரீட்சையில் சித்தியடைந்து கைபேசியை வாங்கி கொடுத்தார். இருவரும் சேர்ந்து உயர் நிலையத்திற்கு சென்று புகைப்படம் எடுக்க தயாராகினர். அப்போது அவளிடம் ஆசிரியர் வந்து, நீ 4 பக்கமும் அவதானமாக புகைப்படம் எடுக்க வேண்டும் என்று அறிவுறுத்தல் கூறினர். அதை கேட்காத தாயும் மகளும் கவனத்தை சிதறவிட்டனர். அதனால் புகையிரதம் வந்து மோதி உயிரை இழந்தனர். எப்போதும் எந்த சந்தர்ப்ப சூழ்நிலை இருந்தாலும் அவ்விடத்தில் நாம் மிகுந்த நிதானத்துடனும் அடக்கத்துடனும் கவனமாக செயற்பட வேண்டும் என்று இக்கதை உணர்த்துகின்றது. அடுத்ததாக ஏமாந்த சோனகிரி. ஒரு ஊரில் உள்ள சோம்பேறி பெண்ணொருத்திக்கு ஒரு நாள் வடை சாப்பிட வேண்டும் என்று ஆவல் பிறந்தது. வடை சுடுவதற்கு தேவையான பொருட்கள் வீட்டில் இருந்தன. தனது சோம்பேறித்தனத்தால் பக்கத்து வீட்டு பெண்ணிடம் அனைத்தையும் கொடுத்து வடை சுட்டு தரும்படி கேட்டார். அவ்வாறே பக்கத்து வீட்டு பெண்ணும் வடை சுட்டு தருவதற்கு சம்மதித்தார். வடைகளை சுடும்போதே அவளுக்கு ஆசை பிறந்தது. அதனால் சுடும்போதே அனைத்து வடைகளையும் சாப்பிட்டு முடித்தார். வடை சாப்பிட வந்த சோம்பேறி பெண்ணுக்கு ஏமாற்றம் கிடைத்தது. அதனுடன் அவளை ஏமாந்த பெண் என்று கேலி செய்வதற்கு ஆளாகினார். இக்கதை மூலம் பாட்டி ஒரு சோம்பேறி பெண்ணின் வாழ்க்கையால் அவளுக்கு கிடைத்த ஏமாற்றம் பற்றி மற்றவர் உம்மை கேலி செய்வதற்கு நம் சோம்பேறி காரணம் பற்றி கூறியுள்ளார். ஒருவர் உம்மை ஏமாற்றுவதற்கு நாமே இடம் கொடுக்க கூடாது என்பதற்கு இக்கதை ஒரு எடுத்துக்காட்டாக பாட்டி அழகாக கூறியுள்ளார். அடுத்ததாக தாயின் பலம். இக்கதை ஒரு வகையில் பாட்டியின் கதை போல அமைந்திருக்கின்றது. ஒரு சிறிய நகரத்தில் பெண் தலைமைத்துவம் கொண்ட ஏழை குடும்பம் ஒன்றில் பல ஆண்டுகளுக்கு முன் தாய் இழந்த நிலையில் தாயுடன் ஒரு ஆண் பிள்ளையும் பெண் பிள்ளையும் வாழ்ந்து வந்தபோது ஏழ்மையிலும் 2 பிள்ளைகளும் தங்கள் வகுப்பில் முதலாம் இடம் பெறுபவர்களாக ஏனைய நிகழ்வுகளிலும் பங்கு பெற்றவர்களாக இருந்தனர். ஆனால் அதே பள்ளியில் படித்த பணக்கார வீட்டு பிள்ளைகள் அனைத்து வசதி வாய்ப்பு இருந்தும் சற்று பின்னிலையில் இருந்தனர். பெற்றோர்கள் குழம்பி போய் மாதத்தில் நடைபெறும் கூட்டத்தின் போது இது எப்படி சாத்தியம் என கேட்டுக்கொண்டதோடு ஒவ்வொருவரும் தப்பான அபிப்பிராயங்களை முன்வைத்தனர். அப்பன் வேலை செய்யும் உரிமையாளருக்கு, என்னுடைய பிள்ளையை விட எப்படி உன்னுடைய பிள்ளை முதலாம் இடம் பெறுகின்றது என கேட்டார். அதற்கு அவள் சிரித்துக் கொண்டே சொன்னதாக பாட்டி அழகாக எழுதியிருப்பார். என்னுடைய பிள்ளைகள் வெறுமனவே புத்தக பூச்சிகளுக்கு போலன்று வாழ்க்கையும் கற்பிக்கின்றனர். ஒரே ஆளாக அனைத்து பொறுமைகளையும் நான் தனியே எவ்வாறு நேர்மையாக நேரத்தை மீதிப்படுத்தி வாழ்கின்றேன் என்பதை பார்த்து கற்றுக்கொள்கிறீர்கள். இருப்பதை கொண்டு மற்றவர்களுக்கு உதவி விடாமுயற்சி நேரத்தில் சரியாக வரையறுக்க அவசியம் என்பதை உணர்ந்து தம் அன்றாட வாழ்வில் திட்டமிட்டு நேர்மையாக வாழ்வதே காரணம் என கூறினார். அதன் பின் அவர் தம் அறியாமையிலே உணர்ந்து கொண்டதோடு அன்றிலிருந்து அப்பன் முன்மாதிரியிலிருந்து கற்றுக்கொண்டு தங்கள் பிள்ளைகளை ஊக்குவித்ததோடு அவளுடைய உழைப்பின் மதிப்பை
உணர்கின்றோம். நன்றி. மிகவும் சிறப்பான முறையிலே பாட்டி சொன்ன கதைகள் புத்தகத்தை பல்வேறு கோணங்களிலே அறிமுகம் செய்து வைத்த சிறுவர்களுக்கும் எங்களுடைய சத்தியமணி நூலக இந்த புத்தகத்தை நீங்கள் இங்கே கொள்வனம் செய்ய முடியும். அதன் விலை 250 ரூபாய். 10% விலைகளிலே இங்கே பெற்றுக்கொள்ள முடியும் என்ற தகவலையும் சொல்லி சிறுமொழி இதழும் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. அவர்களுடைய 2வது ஆண்டு சிறப்பு இதழாக அதை இங்கே இருக்கிறது, பெற்றுக்கொள்ள முடியும். இந்த நூல்கள் எல்லாம் நாளை மாலை 5 மணி வரை இங்கே இருக்கும். பிள்ளைகள் வந்திருந்து வாசிக்க முடியும். விரும்பியவர்கள் விலை கழிவிலே கொள்வனம் செய்ய முடியும் என்ற தகவலை சொல்லி இப்பொழுது அரங்கிலே முட்டை நாடகம் இடம்பெற இருக்கின்றது. ஆகையினால் வெளியே மைதானத்தில் விளையாடிக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் நாடகம் பார்க்க வந்திருந்தால் அவர்களையும் தர்மார அன்போடு அழைக்கின்றோம். அந்த வகையில் கதைகள் முன்னுக்கு இருக்கின்றன. சிறுவர்கள் இன்னும் முன்னுக்கு வர முடியும். அங்கே நிறைய கதைகள் இருக்கிறது. அவற்றை எடுத்துக்கொண்டு வந்தால் இன்னும் முன்னுக்கு நீங்கள் அந்த கதைகளை வைத்து நாடகங்களை அண்மையாக பார்க்க முடியும் என்றால் நான் ஒலி அமைப்புகள் இல்லாமல் அந்த நாடகங்கள் இடம்பெறுகிறது. ஆனாலும் அவர்கள் துறை போன ஆளுமை மிக்க கலைஞர்கள் அவர்களுடைய குரல் இந்த மண்டபம் முழுவதுமே கேட்கும். அந்த வகையிலே என்னுடைய தேசிய கலைஞர்களுடைய பேரவையில் அத்தனை புத்தக அரங்க விழாக்களிலும் தங்களுடைய ஆச்சரியங்களை நிகழ்த்தி எங்களுக்கு பேராதரவு தருகின்ற சன் நாடக குழுவினர் குலதெய்வ சமூகம் அவர்களுடைய மாணவர்களாக அவருடைய இடைவெளி அவருடைய பெயரை முதல் 2 எழுத்துக்களையும் எடுத்துக்கொண்டு சன் நாடக குழு என்ற பெயரிலே அவர்கள் தொடர்ந்து பல வருடங்களாக இயங்கி வருகிறார்கள். அவர்களுடைய நாடகங்களை யூடியூபிலும் பார்க்க முடியும். சன் டிராமா குரூப் என்ற யூடியூப் சேனலிலே அவர்களுடைய அதிகமான நாடகங்கள் இருக்கின்றன. அதிலே இன்னொரு யூடியூப் சிறுவர் பாடல்கள் ஜானே தாத்தா என்ற சிறுவர் பாடலாசிரியருடைய சிறுவர் பாடல்கள் ஜானே தாத்தா என்ற யூடியூப் சேனலிலே இருக்கிறது. அதில் பிள்ளைகள் பார்வையிட முடியும். இப்பொழுது அரங்கிலே மாவை நித்யானந்தன் அவர்களுடைய எழுத்துவிலே பல நூற்றுக்கணக்கான நிலைகளுக்கு அந்த நாடகம் சன் நாடகங்களுடைய தயாரிப்பிலே கணேசராஜா ஆசிரியர் அவர்களுடைய நெறியாளரிலே 50க்கும் மேற்பட்ட அரங்குகள் கண்டு பலரதும் வரவேற்பை பெற்று இப்பொழுது இந்த அரங்கை சிறப்பிக்க இப்பொழுது முட்டை நாடகம். சின்னாக்கள் முன்னுக்கு வரலாம். அதை கொண்டு வா. சின்னாக்கள் கொண்டு வா. அதை